வேடிக்கையான மனிதர்களுக்கு இலக்கியத்தில் இடம் கிடையாதா? மகிழ்ச்சி படுத்தவர்கள் இலக்கியத்தில் கிடையாதா என்றால் அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார். அவரையும் எனக்கு பிடிக்கும். அவர்தான் முல்லா. நீங்கள் முல்லா கதைகள் என்ற சின்ன பிள்ளைங்கள கேட்டிருப்பீங்க. இப்ப கூட டிவியில முல்லா கதைகள் போட்டாங்க. நிறைய நூலகத்துக்கு போனா முல்லா கதைகள்னு இருக்கும். முல்லா நசுருதீனுடைய கதை. முல்லா வேடிக்கையானவர். அவர் எப்படி இருப்பார்னா தெரியும். கழுதை மேல இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருப்பார். முட்டாள்தனமாக செய்வார். ஒரு அறிவாளி முட்டாளாக நடந்து கொள்வது எப்படி என்பதற்கு முல்லாவை உதாரணம் சொல்லுவாங்க. முல்லாவினுடைய அறிவு திறன் எப்படிப்பட்டது அப்படின்னா, யோசித்தால் நமக்கு உடனே சிரிச்சிருவோம், யோசித்தால் அது வியப்பூட்டக்கூடியதாக இருக்கும். முல்லா ஒரு கடைக்கு போகிறார், நிறைய ஜாமான் வாங்கிறார், அதை தூக்கிட்டு போக முடியல. ஒருவனை அழைத்து சொல்றாரு, நான் கூலி தரேன், இதை கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துறியாப்பா அப்படின்னு. அவன் வாங்கிட்டு சொல்றான், அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுங்க. முல்லா சொல்றாரு, அட்ரஸ் கொடுத்தாதான் நீ என் வீட்டில் நாளைக்கு வந்து திருடிடுவேன், அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஒரு சின்ன சிரிப்பு வருகிறது. ஆனால் பின்னாடி இருக்குன்னா, அட்ரஸ் இல்லைன்னா எப்படிங்க அவன் வீட்டுக்கு போவான்? அதே நேரத்தில் முல்லாவுடைய சந்தேகம் சரி, அட்ரஸ் கொடுத்தா நாளைக்கு அவன் திருட வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? சின்ன 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 நகைச்சுவையின் வழியாக ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த முல்லா உலகம் முழுக்க மக்களை சிரிக்க வைக்கிறார். கதையில் தான் முல்லா இருக்கிறார். நீங்கள் முல்லாவை போல நடந்து கொள்ள முயன்றால் உலகம் உங்களை துரத்திடும். ஆனால் முல்லாவினுடைய நகைச்சுவை ஒரு உயர்ந்த நகைச்சுவை. அந்த உயர்ந்த நகைச்சுவையில என்ன இருக்கு? அவர் மாடியில ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. கீழே இருந்து அவர் மனைவி கேட்கிறாங்க, என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, சட்டை கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு. சட்டை கீழே விழுந்தா இவ்வளவு சத்தம் கேட்காதீங்க அப்படின்னு. சட்டைக்குள்ள நானும் இருந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த பதில் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கு பாருங்க. இவர் தான் கீழே விழுந்தது. முல்லா ஒரு விருந்துக்கு போகிறார். அந்த விருந்தில் அரசருடைய விருந்து. இவர் சாதாரண உடை அணிஞ்சிட்டு போயிட்டார். காவலாளிகள் விடமாட்டேன்ட்டாங்க. இந்த உடையில் உள்ள வந்தா விருந்துக்கு கிடையாது என்று. முல்லா வீட்டுக்கு போகிறார். பட்டு அங்கி எடுத்து போட்டுக்கிறார். நேரா வர்றார். பட்டு அங்கி அணிஞ்சிட்டு வந்தா கட்டாயம் பெரிய ஆளா இருப்பார்னு உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போய் விருந்தில் மன்னருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறார். ஏன்னா மன்னரும் நிற்கிறாரு, பட்டு அங்கியெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்காரு. சாப்பிட தொடங்கும் போது முல்லா வாயில சாப்பிடறதுக்கு பதிலா சட்டைக்கு சாப்பிடுற ஊட்டிக்கிட்டே இருக்காரு, சட்டை பைக்கு. மன்னர் கேட்கிறாரு, என்னையா வேடிக்கையா இருக்கு, நீ சாப்பிடறதுக்கு பதிலா சட்டைக்கு விட்டுறியேன்னு. சட்டைக்கு தானங்க உங்க இடத்துல மரியாதை. அது சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே நான் நாளைக்கு 4 இடத்துக்கு போக முடியும். ஆனால் இது முல்லா கதை இல்லை நண்பர்களே. யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அவர் இந்த உடையில வந்தாதான், ஆடம்பரமான உடையில் வந்தால்தான், ஆடம்பரமான கார்ல வந்தாதான், சட்டை பைக்கு. மன்னர் கேட்கிறாரு, என்னையா வேடிக்கையா இருக்கு, நீ சாப்பிடறதுக்கு பதிலா சட்டைக்கு விட்டுறியேன்னு. சட்டைக்கு தானங்க உங்க இடத்துல மரியாதை. அது சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே நான் நாளைக்கு 4 இடத்துக்கு போக முடியும். ஆனால் இது முல்லா கதை இல்லை நண்பர்களே. சாப்பிட போறது யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அவர் இந்த உடையில வந்தாதான், ஆடம்பரமான உடையில் வந்தால்தான், ஆடம்பரமான கார்ல வந்தாதான், 5 விரல்களிலும் மோதிரம் போட்டிருந்தாதான் உங்களுக்கு விருந்துல சாப்பாடா என்ன? இல்லையே. முல்லா அதை சொல்லி காட்ட விரும்புகிறார். அப்புறம் முல்லா கேலி செய்யக்கூடிய மனிதர்கள் அரசரில் இருந்து எல்லோரையும் கேலி செய்கிறார். முல்லா ஒரு கழுதையை விற்பதற்காக போகிறார். கழுதையை விற்க போகிற இடத்தில் ஒருத்தன் சொல்றான், கழுதையை நான் வித்து கொடுத்தா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் வித்து தரேன் அப்படின்னு. தாராளமாப்பா, என்னால விற்க முடியலப்பா, இந்த கழுதை ரொம்ப வயசாயிருச்சு, கொண்டு போய் வித்துட்டு வரணும்னு அவன் போய் சந்தையில் நின்று கொண்டு அந்த கழுதையினுடைய பெருமைகளை சொல்றான். இந்த கழுதை அதனுடைய திறமை என்ன தெரியுமா? இது குதிரையை விட ஓகவா ஓடும். இந்த கதிரைக்கு மந்திர சக்தி இருக்கிறதுன்னு நிறைய பொய்களை அடுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு விலைக்கு விற்கலாம்? இவர் 20 ரூபாய்க்கு விற்று 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்துடலாம் நினைச்சார். அவன் சொல்ல 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 மார்க்கெட்ல அந்த கழுதைக்கு 200 ரூபாய் விலை வந்துடுச்சு. 200 ரூபாய்க்கு ஒருவர் கேட்கும் போது திடீரென்று ஒரு குரல் கேட்கிறது, 210 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. யாருன்னு கேட்டா முல்லா தான். அவன் கேட்கிறான், நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க? நீ இவ்வளவு பெருமை உள்ள கழுதைன்னு எனக்கு தெரியாதேப்பா. ஆனால் அவர் கழுதை அல்ல, சந்தையினுடைய பொய்களை நமக்கு அம்பலப்படுத்துகிறார். சந்தையில் எந்த பொருளையும் பொய் சொல்லி கூவி விற்க முடியும், உங்க தலையிலேயே கூட கட்டிட முடியும்.